உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த 2வது மாதத்துடைய முதல் நாளில் தேவ சமூகத்தோடு கர்த்தர் ஆராதிக்கும்படியாக மகிமுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆவியானவர் நமக்கு தருகிற மேலான கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கதை காரங்களோடு இருக்கணும், கதை பெரிய காரியங்களை சேர்ந்து கதை நடத்துவாராக. இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை நான் முழுமையாக அதை ஆராய்ந்து பார்க்க இன்னும் முடிக்கல. இன்னும் அதனுடைய காரியத்தை சத்தியத்தை தெளிவான புரிந்து கொள்ளல. ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் புரிந்து கொள்ள எனக்கு 3.5 ஆண்டுகள் ஆனது. இந்த ஒரு புஸ்தகம் படித்து எனக்கு தெரிந்த அளவு என்ன கற்றுக்கொள்ள காரியம் அதிகம் உண்டு. இன்னும் அநேக வெளிப்பாடு உண்டு. இன்னும் சரியான விளக்கம் தெரியல. இன்னைக்கு நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய நான் புரிந்து கொள்ள அளவுக்கு அந்த வெளிப்பட 22 புஸ்தகம் தான். அதை கற்று அதை தெரிந்து கொள்ள எனக்கு 3.5 ஆண்டுகள் ஆனது. அதுதான் வெளிப்பாடு. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு இவ்வளவு சீக்கிரமாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நடிச்ச 37 வாரங்கள் வெளிப்பாடு நம்ம தியானிக்கிற கிருபைகளை கதை தந்தார். இன்றைக்கு தான் 2வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம செல்லும்படியாக இருக்கிறோம். முதல் அதிகாரத்தை முடிப்பதற்கு 37 வாரங்கள் நமக்கு சென்றிருக்கிறது. பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியான வெளிப்படுத்த விசேஷத்தை கத்த எவ்வளவு பெரிய ரகசியங்களை எவ்வளவு பெரிய காரியங்களை கத்த உள்ளடக்கி இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு 2வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துக்கு மாத்திரம் உங்களை திருப்பும்படியாக இருக்கிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏறிக்கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தை மாத்திரம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எபேசு சபை இன்னும் சில காரியங்களை வருநாளுக்கு நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வேதத்தை வெளிச்சத்தை கர்த்தரை நடத்துவாராக. அதனை கரமோடு கூட வேதம் சொல்கிறது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் எண்ணிக்கொண்டு 7 பொன்குத்து விளக்கினை உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவராய் இயேசுவினுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் அதை சொல்லுகிறார். அவர் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் அவர் ஏந்தி நிற்கிறார். 7 நட்சத்திரங்கள் நம்முடைய கரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். 7 பொன்குத்து விளக்கினை உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அப்படியானால் இந்த 7 நட்சத்திரம் என்ன, 7 பொன்குத்து விளக்குனா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு நான் கற்றுப்படுத்திருக்கிறேன். இந்த 7 நட்சத்திரம் என்பது அது கர்த்தருடைய ஊழியக்காரனை குறிக்கிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் ஊழியக்காரன் எங்க வைத்திருக்கிறானா? நம்முடைய வலக்கையில வைத்திருக்கிறார். அதனாலதான் ஊழியக்காரனை பற்றி கவனமா இருக்குன்னு சொல்ல காரணம் தான். நான் மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரனும் சார் எனக்கு வரக்கூடிய எந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வார்த்தை பேசணும்னா கர்த்தருடைய உள்ளம் அது வைராக்கியம் கொண்டதாக மாறும். ஏன்னா நான் சொல்லல 20வது வசனம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் வலது கரத்தை நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபை தூதர்னா அந்த 7 சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரன் நிறைய. அப்போ கர்த்தர் ஊழியக்காரன் எங்க வச்சிருக்கிறாரு? நம்முடைய கையில வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தர் எங்களுக்கு தருகிற பெரிய பாக்கியம். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொன்னா, நாங்க எங்க இருக்கிறோமா? கர்த்தருடைய கருத்துல இருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உங்க நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் சபை நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபை நடுவில் உலாவி ஜனங்களுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்கள் தேவாலயத்தில் அவரை தேடி வருகிற ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 11வது சங்கீதம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 11 5வது வசனம் நினைக்கிறேன். வாசிக்கலாம். 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களே. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரா? நம்முடைய பரிசுத்த ஆலயம் சொன்ன 7 பொன் குத்தர்களுக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையின் நடுவிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் சபையை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சபைக்கு வருகிற ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண் இமைகள் ஆலயத்தில் வருகிற ஜனங்களுடைய இருதயங்களை அந்த ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க நினைக்கலாம், நாளைக்கு வந்திருக்கிறேன், என் இருதயம் யாருக்குமே தெரியாது. நாளைக்கு வந்திருக்கிறேன், என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் எந்த சொல்றது யாருமே தெரியல. கர்த்தர் சகலத்தை அறிகிறவர். கர்த்தர் நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபை நடுவில் ஊழியக்காரனை நம்முடைய கருத்தில் வைத்திருந்தாலும் ஆண்டவர் சபை நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். எனவே தான் கர்த்தருடைய சபையை குறித்த வைராக்கியம் அவருக்கு உண்டு. அவருடைய மனவார்த்தையை குறித்த ஒரு வைராக்கியம், எது சபையை குறித்த வைராக்கியம் அவருக்கு உண்டு. அவர் சபையின் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிற தேவன். ஏன்னா அதுதான் அவருடைய மனவாட்டு. மனவாட்டு எங்கேயோ அங்கே மனவாளன் அங்கே இருப்பார். அதனால கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் நான் தொட்டு நான் கடந்து சொன்னேன். தேவ ஆலயம் என்ன நல்ல புரிஞ்சுக்கிறேன். தேவ ஆலயம் என்பது என் தேவனுடைய வீடு. என் ஆண்டவராய் இயேசு வாசம் பண்ணுகிற வீடு, பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, ஆவியானவர் உலாவுகிற வீடு. நல்ல புரிந்து கொள்ளணும். எனவே தான் இயேசு சொன்னா என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு. இது வீடு, கர்த்தருடைய வீடு. இது ஜப வீடு. இந்த வீடு எதற்காக? மணவாளனும் மணவாட்டின் சந்திக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். நீங்களும் நானும் மணவாளனை தேவனை சந்திக்கிற இடம் தான் இது தேவ ஆலயம். அதனால கர்த்தரை உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் மகிமை ஆலயத்தை நிரப்பி கொண்டே இருக்கும். ஆவியானுடைய அசுபான வீட்டில் இருக்கும், இந்த வீட்டில் இருக்கும். எனவே தான் நம்முடைய மனபாரங்கள் என்ன, நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நம்முடைய வேதனைகள் என்ன, நம்முடைய துன்பங்கள் என்ன, எல்லாவற்றையும் அறியும்படியாக கர்த்தர் சபையின் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எனவே தான் தேவ ஆலயத்தில் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள், அவருடைய கண்ணிமைகளும் தேவாலயத்தில் இருக்கும். அவருடைய செவிகளுக்கு கவனிக்கிறவர்களாக இருக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பதில் தர ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இந்த காட்சி எங்க கொடுக்கிறார்? எபேசு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் தான் சொல்லுது, எபேசு சபையின் தூதனுக்கு, எபேசு சபையின் ஊழியக்காரனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று. எபேசு சபையில ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த எபேசு சொன்னா கர்த்தருக்கு பிரியமான சபை என்று அர்த்தம். எபேசு சொன்னா கர்த்தருக்கு பிரியமான சபை என்று அதற்கு பொருள்படும். அல்லது தேவன் விரும்புகிற சபை, அதனுடைய மீனிங் அதுதான். அந்த கர்த்தர் விரும்புகிற சபை. ஏன் கர்த்தர் விரும்புகிற சபை என்று சொன்னா, இந்த சபை தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், 7 சபைகள் 7 காலங்களை குறிக்கும் என்பது ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இந்த சபை கிபி 33வது ஆண்டு முதல் கிபி 95வது ஆண்டு வரையிலும் உள்ள ஒரு மகிமையான ஒரு சபை. அதாவது ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபை கர்த்தர் விரும்புகிற சபை. அப்போஸ்தலர் பேதுருனாலே அப்போஸ்தலர் 2:47 எழுப்பின சபை. புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:47 இந்த சபை
ஆண்டவராகிய இயேசுவுடைய மரணத்துக்கு பிற்பாடு இது உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட இந்த சபை எபேசு சபை, எபேசு சபை என்பது அந்த காலம், அந்த எபேசு சபை உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் பிரியமான 12 சீஷர்களும் எருசலேமை சுற்றிலும் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். எருசலேமை மையமாக கொண்டு அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற காலத்தில் தான் முதல் இரத்த சாட்சி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் மரிக்கிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய மரணத்தை பிற்பாடு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்பதான் எருசலேமிலிருந்து சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறாங்க. சபை வளர ஆரம்பித்தது. எல்லா இடங்களுக்கு சபை பெருக ஆரம்பித்தது. சத்தியத்தை தெளிவு புரிஞ்சாதான் ஸ்லோவா கொண்டு போறேன். அப்போஸ்தலர் 2:47 கர்த்தர் முதலாவது சபை பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுப்புகிறார். அந்த சபையில ரட்சிக்கப்படுகிற கூட்டம் ரட்சிக்கப்படல, கர்த்தர் அனுதினம சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபை ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்ல, உலகம் முழுவதும் 8வது வசனத்துல பரிசுத்தாவினால் பலப்பட வேண்டும், பலப்பட்டு உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல சீஷர்களுக்கு அந்த கட்டளை கொடுத்தாலும் அவர்கள் அந்த எருசலேமை சுற்றி ஊழியம் செய்து கொண்டு வந்தபடினால இப்ப ஊழியம் பரம்ப வேண்டும், ஊழியம் வெளியிலே பறந்து செல்ல வேண்டும். கர்த்தர் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் ஸ்தேவானுடைய மரணம். அல்லேலூயா. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிற்பாடு இரத்த சாட்சிய ஸ்தேவானை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் மரணத்துக்கு பிற்பாடுதான் அப்போஸ்தலர் 8:1 சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சீஷர்கள் சிதறடிக்கப்பட்ட எருசலேமை விட்டு அவர்கள் தூர இடத்துல போறாங்க. இந்த முதல் ஆதி திருச்சபை எருசலேம் முதல் எங்க இருந்துச்சு தெரியுமா? ரோமர் 15ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிருக்க தேசம்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்காங்க இத்தாலி தேசம். நீ பைபிள்ல பக்கத்தில் எழுதி வச்சுக்காங்க. இல்லிருக்குன்னு சொன்னா இத்தாலி. பைபிள்ல பக்கத்தில் எழுதி வச்சீங்கன்னா உங்கள் நாளை படிப்பதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இல்லிருக்குன்னு சொன்னா இத்தாலி தேசம் வரைக்கும் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பூரணமாய். அப்ப சபை எங்க இருந்துச்சு? அப்போஸ்தலர் 2:47 எருசலேமிலே துவங்கின சபை முதல் சபை, அதான் எபேசு சபை. அது முதல் சபையினுடைய அந்த ஆதிக்கம் இத்தாலி வரையிலும் அது பரம்பி காணப்பட்டது. அந்த சபைக்கு பிரியமானவர்களே கர்த்தர் எழுதும்படியாக அந்த நாட்டில் உள்ள எருசலேம் முதல் இத்தாலியா வரையிலும் பரம்பி அந்த சபைக்கு கர்த்தர் தம்முடைய முதல் வார்த்தை கர்த்தர் எழுதி அனுப்புகிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் சபைக்கு எழுதி அனுப்புகிறார். முதலாம் நூற்றாண்டில் உள்ள அனைத்து சபைகளும், முதலாம் நூற்றாண்டில் உள்ள அனைத்து சபைகளுக்கும் இந்த வார்த்தை அதை கடந்து போனது மறந்துவிடக் கூடாது. இந்த ஆதி திருச்சபை எல்லா இடங்களும் அது சிதறி போனது. அது எருசலேம் துவங்கி இத்தாலியா வரைக்கும் அது சிதறி இருந்தபடினால அந்த சிதறி போன சபைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கர்த்தர் எழுதி அனுப்புகிறார். எனவே தான் கர்த்தர் சொன்னார், எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று, அந்த சபை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்களை பரப்பிந்த சபை இந்த வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தை அவர் எழுதி அனுப்புகிறதை நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். சரி, இந்த எபேசுவை குறித்து நம்ம தியானிக்கலாம். இது எபேசு என்பது ஆரம்ப கால சபையினுடைய காலம் என்பதை குறித்து நான் இப்பொழுது காண்பித்துக் கொடுத்தேன். இப்பொழுது எபேசு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த எபேசு சபை என்பது பிரியமானவர்களே சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். எபேசு என்பது, எபேசு பட்டணம் என்பது அந்த விக்கிரகத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு பட்டணம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த எபேசு சபை குறித்து அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இதை கேட்டு கோபத்தில்
எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். தியானாளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம், ஒரு பிரியமான பெண் தேவதைக்கு, ஒரு பெண் தெய்வத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு பட்டணம் இந்த எபேசு பட்டணம். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இது பிரியமானவர்களே பொருளாதாரத்தில் அது சிறந்து விளங்கிய ஒரு பட்டணம். துறைமுகம் அதிகமாக இருந்தபடினாலே பொருளாதாரம் பெருகி இருந்தது. பிரியமானவர்களே நல்ல வசதியான ஒரு பட்டணமாக இருந்தது. செல்வ செழிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணமாக அது காணப்பட்டது மாத்திரமல்ல, இங்கே மாய வித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் அதிகமாக இருந்தார்கள். நல்ல புரிஞ்சுக்கிறோம். மாய வித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் அதிகம். இது விக்கிரகத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம். விக்கிரக ஆராதனைக்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே மாய வித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் அதிகமாக இருந்தார்கள். 19 வசனத்தை வாசிக்கிறோம், உங்களுக்கு புரியும். மாய வித்தைக்காரர்கள் இருந்தவர்களே அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். மாய வித்தைக்காரர் 13 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேசாந்தரிகளால் தெரிகிற மந்திரவாதிகளாகிய போனோம். யாரு மந்திரவாதிகளாகிய யூதனே மந்திரவாதியா இருக்கும். யூதன் யாரு? 12 கோத்திலிருந்து ஒருவன். கர்த்தருடைய பிள்ளை 12 கோத்தில ஒருவன் யூதன். அவனே எப்படி இருக்கிறான்? தீயாக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து, அந்நிய தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, அந்த பெண் தேவதைக்கு தன்னை அர்ப்பணித்து, அந்த விக்கிரகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, அவனே வேறு மந்திரவாதியமா இருக்கான். ஆண்டவர் விட்டுட்டான். அவ்வளவு பெருத்தான ஒரு குடும்பை நிறைந்த ஒரு பட்டணம் எபேசு சபை. அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு போவது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஏன்னா அது விக்கிரக கோட்டை நிறைந்த ஒரு இடம். நீங்க வீட்டுல போய் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. இந்த எபேசு பட்டணத்தினுடைய சகல காரியங்களுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த எபேசு சபை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது துருக்கி நாட்டினுடைய மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு துருக்கி நாட்டினுடைய மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற ஒரு நகரம். அதனுடைய இந்த பேர் வந்து செல்சுக். அந்த எபேசு பட்டணத்துடைய பேர் செல்சுக். நல்ல புரிஞ்சுக்கணும். துருக்கியிலே அந்த பட்டணம் காணும். துருக்கியிலே அந்த இன்னைக்கும் இருக்கிறது. அந்த தியானாளுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு பட்டணம். முதலாக அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியத்தை எபேசு பட்டணத்துக்கு அவர் எடுத்து செல்கிறார். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், தியானாளுக்கு தன்னை அர்ப்பணித்த இடம். ஆண்டோட பிள்ளை யூதர்களை மந்திரவாதிகளாக இருந்தார்கள். மாய வித்தைக்காரர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். தங்களை முற்றிலுமாக அந்த விக்கிரகத்தை அர்ப்பணித்து பிரியமானவர்களே அதற்குள்ளே பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாக இருந்தார்கள். அந்த பட்டணம் தேவனை அறியாத ஒரு பட்டணம். அந்த பட்டணம் இருள் சூழ்ந்திருந்த ஒரு பட்டணம். பிரியமானவர்களே அந்நிய கிரியைகளினால் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணம். அது சாத்தானுடைய கோட்டையாக இருந்தது. இன்னும் எபேசு பட்டணத்துக்கு நாம் பார்ப்போம் சொன்னா விபச்சார தொழில் அங்கே மலிந்து காணப்பட்டதாம். தேவதாசி முறைகள் அங்கே இருந்தது. தேவதாசி முறைன்னு உங்களுக்கு தெரியும். பிரியமான பெண் பிள்ளைகளை ஆலயத்துக்கு நேர்ச்சியாக நேர்ந்து விட்டு விடுவார்கள். சிறு பிராயத்தில் பிள்ளைகளை நேர்ந்து விட்டு விடுவார்கள். அது பிரியமான வயது வந்த பிற்பாடு அது பிரியமானவர்களே அங்கே அந்த ஆலயத்தில் அந்த தெய்வத்துக்கு பூசை பண்ணுகிற அந்த பூசாரிகளுக்கு அது விபச்சாரமாக விபச்சார தொழிலாக அதை செய்து கொண்டே இருக்கும். அந்த பூசாரிகளுடைய ஆசை நிறுத்தி கிடத்தக்கூடிய பிள்ளைகள் அதுதான் தேவதாசின் முறை. எபேசு பட்டணத்தில் இது மலிவாக காணப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எபேசு பட்டணம், அப்படிப்பட்ட எபேசு பட்டணத்துல அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியத்தை கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட பட்டணத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசுவை பவுல் கொண்டு செல்லுகிறார். யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகிறது. ஏன்னா இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். சிலுவையின் உபதேசம் எல்லா ஜனத்துக்கும் பொதுவானது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று
தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலை எபேசு சபைக்கு எபேசு பட்டணத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போன பவுல் அங்கே ஆண்டவரை குறித்து அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவராய் இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். 4 காரியங்கள் பவுலுடைய பிரசங்கத்தினாலே அந்த சபைக்குள்ளே நடந்தது. 4 காரியங்கள் அந்த சபைக்குள்ள நடந்து, பிரியமானவர்களே, அந்த விக்கிரகத்துக்கு தன்னை அர்ப்பணித்த சபை தேவனுக்காக கனி கொடுக்கிற சபையாக அது மாறினது. அல்லேலூயா. விக்கிரகத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பட்டணம், பிரியமானவர்களே, கர்த்தரை அறியாத அந்த பட்டணம் கடைசி ஆண்டவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு பட்டணமாய் அது மாற ஆரம்பித்தது. அப்ப அந்த நடந்த சம்பவம் என்ன? முதலாவதாக வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னா 10வது வசனத்தை வாசிக்கலாம். 19:10. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமான எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. உச்சரிச்சு அல்லேலூயா. என்ன வசனத்தை கேட்டாங்க? என்ன வசனம் கேட்டாங்க? கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை. இயேசு வந்து பிரசங்கம் பண்ணாரு, பவுல் பிரசங்கம் பண்ணினான். எழுதுறாரு, பவுலுடைய வார்த்தை கேட்கல, இயேசுவை குறித்த வசனத்தை ஜனம் கேட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் எங்கே போனா அவன் பிரசங்கிப்பது சிலுவை பற்றிய உபதேசம். பவுல் எங்கே போனால் ஒரு பட்டணத்துல போனான் என்று சொன்னால் அவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் சிலுவை பற்றிய உபதேசம். அந்த உபதேசத்தை அவன் கொண்டு செல்வது அவனுக்கு வழக்கமான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த சிலுவையின் உபதேசமே அவனுக்கு மேன்மையானதாக இருந்தது. அந்த உபதேசத்தை தான் மற்றவர்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். கலாத்தியர் புத்தகத்தை அவனை தெளிவுபடுத்துகிறான். வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சிலுவை பற்றிய உபதேசம் பண்ணுகிறவனாக இருந்தான். சிலுவையினுடைய காரியங்களை அவன் மற்றவர்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறவனாக இருந்தான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதைத்தான் நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரத்துல அவன் எழுதும்போது எழுதுனான், சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. 23வது வசனம் சொன்னா, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 அதான் சொல்ற, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். எனவே தான் பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை அவன் கொண்டு போகிறான். ஆண்டவர் மரித்த காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அவருடைய இரத்தத்தினுடைய அந்த மேன்மையை வெளிப்படுத்தும் போது வேதம் சொல்கிறது, ஜனங்கள் இயேசுடைய வசனத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. முதல்ல அந்த ஜனம் வசனத்தை கேட்டது. வசனத்தின் மேல் அது கவனம் செலுத்தினது. ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமாய் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். எங்கே வசனம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. என்ன உபதேசம் பண்ணப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன வெளிவருகிறது, எதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை குறித்த மன தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஆனா அநேக சொல்ல ஒரு காரியம் தான், ஐயா வீட்டில் வராத தூக்கம் ஒரு பிரசங்கத்துல தான் வருதுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் வராத தூக்கம் எங்க வரும்? காணிக்கை பாட்டுகளும் தூக்கம் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை பாட்டுகளும் ஒரு விதத்தில் சந்தோஷம் பண்ணேன். ஆண்டவரை வீட்டில் தான் தூங்க முடியாது, நிம்மதி இல்லாமல் இருக்க பயில இருந்தாலும் நிம்மதியாக போட்டு ஆண்டவர். அல்லேலூயா. என் பிரசங்கம் 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு போட்டு ஆண்டவர். யோசித்து பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுல் பிரியமானவர் இருளான ஒரு பட்டணம், ஒரு இருள் அடைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இயேசு யாருன்னு சொல்லி தெரியாது. தன்னை முற்றிலுமாக விக்கிரகத்துக்கு அர்ப்பணித்த ஜனங்கள் வாழ்ந்த பட்டணம். அந்த பட்டணத்துல ஆண்டவராய் இயேசுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆண்டவராய் இயேசுவை சிலுவை குறித்த உபதேசத்தை கொண்டு வரும்போது முதலாவது
சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு யாரை பிரசங்கித்தான்? யாரை பிரசங்கித்தான்? கிறிஸ்துவை பிரசங்கித்தான். நல்ல புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் தெளிவாக எழுதுகிறார். பிலிப்பு இயேசுவை பிரசங்கித்தான். பவுல் என் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய உபதேசம் முழுவதும் அது கர்த்தர் சிலுவை குறித்தே அது இருந்தது. அன்றைக்கு அவருடைய உபதேசம் ஏன்னா சபையுடைய எழுப்புதல் சிலுவையில் அமைந்திருக்கிறது. சபையுடைய ரட்சிப்பு சிலுவையில் இருக்கிறது. சபையுடைய மீட்பு சிலுவையில் இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற சிலுவை ரத்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. எனவே சிலுவை கட்டி உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். பிலிப்பு சமாரியாவுக்கு கொண்டு போகிறார். அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, சமாரியாவில் ஜனங்கள் ஒருமனப்பட்டதை கவனித்தார்கள். இங்க இயேசுவை பற்றிய உபதேசத்தை ஜனங்கள் கேட்டார்கள். இரண்டாவதாக அந்த எபேசியர் காரணம் தெரியுமா? கேட்ட ஜனம் பயந்தது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் இயேசுவை பற்றிய வசனத்தை கேட்ட ஜனம் இரண்டாவது பயம் அடைந்தது. வாசிக்கலாம் 17வது வசனம். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர் 19:15 அழகா சொல்லுது. அது எபேசுவிலே குடியிருந்த கிரேக்கர் அனைவரும் தெரிய வந்தபோது அவர் எல்லாரும் பயந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை. அங்கிருந்த யூதர்கள், யூத மந்திரவாதிகள் பயந்தார்கள். ஐயோ, சிலுவை பற்றிய உபதேசம் வந்தபோது அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க கேட்க அந்த ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. வசனத்தை குறித்த பயம் அங்கே இருந்தது. தேவனுடைய வார்த்தை குறித்த பயம் இருந்தது. சிலுவை குறித்த அந்த பயம் அங்கே இருந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதனை கற்றுக் கொடுக்கிற மகிமையானவருக்காக இன்னைக்கு பிரியமானவர் எத்தனையோ வசனம் நம்ம ஆலயத்தில் கேட்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் எனக்கு முன்னால எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் நடுவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னைக்காவது இந்த வார்த்தைகள் நம்ம செவி கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று அறியாத ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம செவி கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவது, அந்த வார்த்தை குறித்த பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை குறித்த பயம் நமக்கு இருக்குதா? பயம். மந்திரவாதிகள் பயந்தார்கள். மந்திரவாதிகள் பயந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா? நம்ம பேய்க்கு பயந்து மந்திரவாதியை தேடி போறோம். மந்திரவாதி பயந்து ஆண்டவரை தேடி வந்தாலே நம்ம பயிர் எங்க போறோம்? மந்திரவாதிகளை அங்க நம்ம பாண்டிகாட்டில் அழகா சொல்றோம், வைத்தியரை தேடிப்போம். வைத்தியர்கள்னா மந்திரவாதி அங்க அழகா. நானும் போன புதுசுல வைத்தியம் எழுபது வைத்தியசாலை போயிருக்காங்க போல. ஏதோ வைத்தியம் தெரியுங்கன்னா எனக்கு தெரியும். வேற வைத்தியம் மந்திரவாதி தெரியாது. போக போக தான் எனக்கு தெரியும் அங்க வைத்தியம் மந்திரவாதி. பாண்டிகாட்டில் வைத்தியம் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதி. எதுக்கு எடுத்த கிறிஸ்தவனை போறான். ஏன்னா யூதெல்லாம் மந்திரவாதி இருந்தாங்க. வேற யூதன் அதான் வசந்த கிடையாது. யூதன் மந்திரம் எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு உடனே போயிடும். தண்ணி அடிச்சு மூச்சாட்டி பேர்த்து விடுங்க. யோசிக்குமா? நிறைய இடத்துல ஊழியக்காரன் ஜோபண்டு கொண்டு போய் மந்திரவாதி வரும். கேட்டா ஐயா வேற வழி இல்லை. அப்ப எதுக்கு நாங்க? எதுக்கு ஊழியக்காரன்? எதுக்கு? சிரிச்சு பார்க்கணும். பிரியமானது தெளிவாக இருக்கணும். கர்த்தருடைய சபை
கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியமுள்ள பிள்ளைகளாக நிலைத்துள்ள நான் அவருடைய நாமத்துக்கு மேலான நாம உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வானத்து கீழே பூமிக்கு மேலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதை கட்டளையிடப்பட்ட ஒரே நாமமே ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்கிறது? அவராலே வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படவில்லை. வானத்து கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்பதை சபை புரிந்து கொள்ள. வேறொரு நாமம் நமக்கு இல்லை. வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அவருடைய நாமமே நமக்கு மேலான நாமம். அவருடைய நாமமே உயர்ந்த ஒரு நாமம். எல்லா தேவனுக்கு மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வானத்தில் பூமியில் உயர்ந்த நாமம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். அல்லேலூயா. உச்சாரணை அல்லேலூயா. அவருடைய நாமமே என்று வேறு நாமத்தை விடுவதை கட்டளையிடப்படவில்லை. அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மறந்து போனோம், வசனத்தை மறந்து போனோம், அவர் மேல விசுவாசத்தை மறந்து போனோம். எதையெல்லாம் நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்கிறேன். எபேசு சபையில பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவராகிய இயேசுவை பிரசங்கித்த போது அந்த வசனத்தை கேட்டாங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? வார்த்தை கேட்டார்கள். இரண்டாவது அந்த ஜனம் பயந்தது. மூன்றாவது நடந்த சம்பவத்தை நம்ம எபேசுல 18வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:18 என்ன சொல்லுகிறது? விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்களை வெளிப்படுத்தி தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி பாவ அறிக்கைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். பவுலுடைய சமூகத்தில் விசுவாச வசனத்தை விசுவாசித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பவுல் பிரசங்கித்த போது அந்த வார்த்தைக்கு பயந்த ஒரு கூட்ட ஜனம் அதை விசுவாசித்தது. சிலுவை பற்றிய உபதேசத்தை விசுவாசித்தது. ஆண்டவராகிய இயேசு வந்த நோக்கம் உண்மையானது அந்த ஜனம் புரிந்து கொண்டது. அந்த ஜனம் விசுவாசித்த ஜனம் பவுலுடைய சமூகத்தில் வந்து பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் தாங்கள் செய்த காரியங்கள், அந்த விக்கிரகத்தை தன்னை அர்ப்பணித்த காரியங்கள், விக்கிரகத்தை விற்று போட்ட காரியங்கள், அவர்கள் செய்த சகல துன்மார்க்கமான செயல்களை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை அந்த ஜனம் பெற்றுக்கொண்டது. எபேசில் ஒரு பெரிய ஒரு பாவ அறிக்கை நடைபெறுகிறது. கர்த்தர் எபேசு பட்டணத்தை உடைக்க ஆரம்பித்தார். எபேசு பட்டணத்தை உடைக்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. மாற்றத்தை கொண்டு வந்தது கர்த்தர். கர்த்தர் பயன்படுத்துவது பவுல். மாற்றத்தை கொண்டு வந்தது இயேசுவை குறித்த வசனம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்த வசனமே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஜனங்கள் பாவ அறிக்கை பண்ணினார்கள். அங்கே உருவாக்கப்பட்டதுதான் எபேசு சபை. அங்கே பவுலால் கர்த்தருடைய உபதேசத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்டது எபேசு சபை. ஆண்டவராகிய இயேசுவின் மூலைக்கல்லின் மேல் கட்டி எழுப்பப்பட்டதான் இந்த எபேசு சபை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதுதான் கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஒரு வாக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எனவேதான் எபேசு சபைக்கே பவுல் எழுதுகிறான். என்ன எழுதுனா தெரியுமா? இந்த சபைக்கு வந்து எழுதுங்க பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2வது அதிகாரம். இந்த சபைக்கு அவன் எழுதுகிறான். இந்த சபை எப்படி எழுந்துச்சு, இந்த சபை எங்க நிற்கு நம்ம தெளிவா சொல்ல. எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20, 21, 22 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. தெளிவா சொன்னார். எபேசு சபை ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவருக்கு அந்த வார்த்தைக்கு பயந்து தன்னை பாவ அறிக்கை பண்ணி
மீட்கப்பட்ட அந்த சபைக்கு எழுதுகிறான், நீங்கள் கிறிஸ்து என்கிற மூலைக்கல் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இந்த சபைக்கு இயேசு வருவதே மூலைக்கல். அப்போஸ்தலருடைய அஸ்திவாரம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வளர்த்து வரீங்க, அவ்வளவுதான். அந்த சபைக்கு மூலைக்கல் யார்? அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு மேல் கட்டப்பட்ட சபை, ஆண்டவராகிய இயேசு மேல் கட்டப்பட்ட சபை. நான்காவதாக இந்த சபை என்ன செய்யலாம்? கனி கொடுக்கிற சபையாக மாறினது. அப்போஸ்தலர் 19 வாசிகள். மாயவித்தைக்காரர்கள் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாகவும் சுட்டரித்தார்கள். அவைகளுக்கு கிரயத்தை தொகை பார்த்தாங்க. அது 50,000 வெள்ளி காசு. அந்த பார்த்தீங்களா? கனி கொடுத்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வீட்டில் இருக்க எல்லா அறிவிப்பை கொண்டு வந்தாங்க. எல்லா புக்கு, மாய வித்தைக்கார புக்கு, பிரியமானவங்கள அந்த மந்திரவாத புக்கு, அந்த மாய வித்தைக்காரத்துக்கு அவ்வளவு புக்கை கொண்டு வர. இது தேவையில்லை, எங்களுக்கு வசனம் மாத்திரம் போதும். எங்களுக்கு இந்த மந்திரவாதம் தேவையில்லை, எங்களுக்கு இந்த மாய வித்தைகள் தேவையில்லை, எங்களுக்கு இந்த மந்திரவாத புஸ்தகம் தேவையில்லை. நாங்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், பாவ அறிக்கை பண்ணிவிட்டோம். இப்பொழுது இயேசுவை நாங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அவர் ஒருவரை மூலைக்கல்லாக இருக்கிறோம். இது எங்க வீட்டுல எந்த அறிவறுப்பு இருக்கக்கூடாது சொல்லு. வீட்டுல போன அவ்வளவு முக்கியம் பண்ணணும் தான். எங்க இருக்கக்கூடாது, சுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா அதை கிழிச்சு கொண்டாம எவனாவது தூக்கிட்டு போயிருவோம். என்ன செஞ்சாங்க? அவளை சுட்டு எடுத்து சாம்பல் ஆக்கி போட்டாங்க. நம்ம வீட்டுல இருந்து எத்தனை அறிவறுப்புகளை மாற்றணும் யோசித்து பாருங்க. நான் வந்த 2023 சொல்றேன், வீட்டில் விக்கிரகத்தை வைக்காதுன்னு சொல்றேன், கத்தர் வரமாட்டான்னு சொன்னேன். நான் எத்தனை வீட்டில் அதை எடுத்து தூக்கி தோறப்படுங்க. நம்ம எங்க கனி கொடுக்க போறோம்? வீட்டில் அறிவறுப்பு வச்சதே கத்தர் ஆரம்பிச்சது. கத்தர் பிரியமில்லாத காரணம். நிறைய பேர் கழுத்தை பார்க்கிற ஜபமாக எங்கத்து உருவானது. ஜபம் பண்ணோன்னே ஆவியான வந்துடுவாரா? விசுவாசம் உள்ள இருக்கும். பைபிள்ல ஜபமான ஒண்ணுமே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். பிரியமான காலில் ஒரு கருப்பு கயிறு, எது கட்டான எனக்கே பிரியமான. அநேகருடைய காலில் ஒரு கருப்பு கயிறு. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் வெட்கமா இருந்து எந்த பைபிள் சொல்லிருந்தது? எந்த பைபிள் சொல்லிருந்தது? காலில் கருப்பு நூல் கட்டிட்டு தெரியலாம். எந்த பைபிள் சொல்லி கையில வெள்ளை நூல் கட்டிட்டு தெரியலாம்? எந்த பைபிள் கருத்து தந்து? கர்த்தர் உங்களுக்கு ஒரு உபதேச பைபிளை எழுதி இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு உபதேசத்தை தந்து வைத்து இருக்கிறாரா? எபேசு சபையோட நிலைமை அதுதான். ஆரம்பத்தில் அந்த சபையில இருந்துச்சு. மாய வெற்றிக்காரர்கள் இருந்தார்கள். அந்த மாய வெற்றிக்குரிய சகல பொருட்கள் அந்த வீட்டில் இருந்துச்சு. அவர்கள் அதுக்கு தானே அர்ப்பணித்து வைத்திருந்தார்கள். அதன்படி நடந்த ஜனம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தது. அல்லேலூயா. இனி அது எங்களுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் வெளியே வந்தது. நம்ம என்ன சொல்லணும்? வழியில வந்து அந்த வச்சனை பண்ண மாதிரி வீட்டில் போனா வெள்ளை கயிறு, காலில் கயிறு, கழுத ஜபமால நல்ல நல்ல ஒத்துராட்சி கொட்டை மட்டும் நீங்க போடுங்க. எந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது? எந்த உபதேசம் உங்களுக்கு அதை கொண்டு தருகிறது? வேதத்தில் உள்ள உபதேசத்தை தவிர வேற உபதேசம் எங்கிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் புறப்பட்டு வந்தது? வேதம் நம்மள கண்களுக்குள்ள வெளிச்சமாக இல்லையோ? இதெல்லாம் கட்டிட்டு ஆட்டம் நம்புறோம். அப்ப இதெல்லாம் எது? திருச்சபையுடைய மகிமை சபை இழந்து காணப்படும். காரணம் தெரியுமா? அவன் எதெல்லாம் தூக்கி எரிச்சானோ, எதெல்லாம் எரிச்சானோ அதை இன்னைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். புறஞ்சாதியருடைய பழக்க வழக்கங்கள், புறஞ்சாதியருடைய கிரியைகள், புறஞ்சாதியரை போல நாமும்
யோசித்துப்பாரு. அவன் எல்லாத்தையும் கொண்டு தூக்கி எரிச்சுட்டான். நீ நம்ம வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம், கையில கழுத்துல காலையும் மாட்டி வச்சிருக்கோம். எனவே தான் எபேசியர் சபை பார்த்து சொன்னாரு, ஆதி அன்பை வெட்டி விட்டாய். அது பின்னாலும் அதை அணுகும்படியாக இருக்கும். யோசித்து பாருங்க. அப்போ 19 கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரணம் தான், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் நிறுத்தி அடைந்து மேற்கொண்டது. எதை மேற்கொண்டது? விக்கிரக கோட்டைகளை அது மேற்கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் விக்கிரக கோட்டை மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் மந்திரவாதிகளை மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் பிரியமான மாய வித்தைக்காரனை மேற்கொண்டது. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய வசனம் இவ்வளவு பலமாய் பவுல் போலவே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய வசனம் எல்லாவற்றையும் மேற்கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்கள் அங்கிருந்த எல்லா கோட்டைகளை தகர்த்தெறிய ஆரம்பித்தது. கர்த்தருடைய வசனம் மிகவும் பலமாய் பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு ஏன் நம்ம சபையில கர்த்தருடைய வசனம் பலப்படல? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் பலப்படல? ஏன் இன்னைக்கு நம்ம மற்ற எல்லா காரியங்களும் ஏன் மேற்கொள்ள முடியல? எபேசியர் பட்டணம் எல்லாத்தையும் மேற்கொண்டது அல்லவா? இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? அஞ்ஞானியுடைய பழக்க வழக்கம், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடு இன்னைக்கு நம்மளை விட்டு மாறுறது. அதற்குள்ளதான் இருக்கும், அந்த காரியத்துக்குள்ளதான் இருக்கணும். நல்லா யோசிப்பாங்க. என்றைக்கு அதை விட்டு வெளியே வருகிறோமோ அன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு பலனை தரும். அல்லேலூயா. அன்றைக்கு நீங்கள் எதை மேற்கொள்ள விரும்புகிறாங்க, நீங்க மேற்கொள்கிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு செய்து தரும். அல்லேலூயா. இதுதான் எபேசியர் பட்டணம். படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம். இன்னும் அந்த பட்டணத்தில் சில காரியங்களை வரும் நாட்கள் தியானிக்கும் 19 அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். எபேசியர் பட்டணத்தை குறித்து இன்னும் படிக்கணும்னா அது எப்படி 6-7 மாதம் போயிடும். ஏன்னா எபேசியர் புஸ்தகத்தை நினைச்சாலும் தியானம் பண்ணணும். அது எபேசியர் பட்டணத்தை பவுல் எழுதின நிருபம். அது தியானம் பண்ணால் எங்கேயோ போய் நிற்கும். நம்ம அங்கெல்லாம் போகிறது இல்லை. நீங்கள் தொடர்ந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வசனத்துக்கு பயந்து நடுங்குங்கள். மூன்றாவது, எதெல்லாம் எரிக்க வேண்டும் அவையெல்லாம் சுத்தரித்து போடுங்கள். எந்த அறிவிற்கும் நம்ம வீட்டில் வேண்டாம். கர்த்தர் இருக்கிற எந்த ஒரு காரியம் நம்ம சரீரத்தில் வேண்டாம். நல்ல பொருட்கள் எல்லாத்தையும் அறுத்து சுத்தரித்து போடுங்கள். புறஞ்சாத்தை சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, நம்மோடு கூட சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவனுடைய மகிமை இழந்து போகாதீர்கள். நண்பர்களை பிரியப்படுத்த ஆண்டவருடைய கோபாக்கினை மாற்றிக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களை பிரியப்படுத்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துணிந்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் விட்டு வெளியே வாருங்கள். இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் தருவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய வசனம் உங்களை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க பண்ணும். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சமத்தை அர்ப்பணித்து கருத்து சொல்லுவான். கர்த்தரை அவரை மாசுபடுத்த நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.